இவ்வளவு கிராண்டான வீடு, அதுவும் பிரைம் லொகேஷன்ல இந்த பட்ஜெட்ல கொடுக்குறான்னு சொன்னா யாருமே நம்ப மாட்டீங்க. ஆமாங்க, சரவணப்பட்டி பக்கத்துலயே சூப்பரான 3 BHK வீடுன்னு சேல்ஸ் கொண்டு வந்திருக்கோங்க. கிழக்கு பார்த்த மாதிரி வீடுங்க. டிடிசிபி அப்ரூவலோட நல்ல பெரிய தார்ச்சாலை மேல இந்த ப்ராப்பர்ட்டி அமைஞ்சிருக்குங்க. நியர்பை பாத்தீங்கன்னா ராமகிருஷ்ணா காலேஜ் வந்துருங்க, ஐடி பார்க் இருக்குங்க, ஸ்கூலுங்க, டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் எல்லா வசதியும் இந்த ப்ராப்பர்ட்டிக்கு பக்கத்துலயே வந்துருங்க. மெயின் கேட் ஓபன் பண்ணி உள்ள வந்தா 11க்கு 35ங்கிற அளவுல பெரிய சைஸ்ல பார்க்கிங் ஏரியா கொடுத்துருக்காங்க. 4ல இருந்து 5 கார் பக்காவா உள்ளேயே நிறுத்திக்கலாமுங்க. அந்த அளவுக்கு நல்ல விசாலமா கொடுத்துருக்காங்க பார்க்கிங் ஏரியா. பார்க்கிங் ஏரியா விட்டு வீட்டுக்குள்ள போறதுக்கு முன்னாலேயே சின்ன லிவிங் ஏரியா மாதிரி கொடுத்துருக்காங்க. சீலிங் ஒர்க், கிரில் ஒர்க் எல்லாம் அவ்வளவு கிராண்டா பண்ணிருக்காங்க. முன்னாலேயே வீட்டுக்குள்ள என்ட்ரு ஆனா 21க்கு 16ங்கிற சைஸ்ல நல்ல கிராண்டான லிவிங் ஏரியா ஒன்று வந்துருங்க. ஹால்ல இருந்து மேல போற மாதிரி தான் ஸ்டெப் செட்டிங் கூட பண்ணி வச்சிருக்காங்க. வீட்டுல இன்டீரியர் ஒர்க் பத்தி தனியாவே சொல்லணுமுங்க. ஏன்னா அந்த அளவுக்கு கிராண்டா ஒர்க் பண்ணி வச்சிருக்காங்க. லிவிங் ஏரியா கொட்டின மாதிரியே 8க்கு 5ங்கிற அளவுல பூஜா ரூம் வந்துருமுங்க. அதுக்கும் அதே மாதிரி தானுங்க. கபோர்ட் ஒர்க், இன்டீரியர் ஒர்க், சீலிங் ஒர்க், லைட்டிங் ஒர்க்னு அவ்வளோ கிராண்டா பண்ணி கொடுத்துருக்காங்க. லிவிங் ஏரியால டிவி யூனிட் ஒர்க்குங்க, செல்ஃப் ஒர்க், கபோர்ட் ஒர்க்னு அவ்வளோ நீட்டா பண்ணிருக்காங்க. லிவிங் ஏரியால இருந்து கிச்சன் டைனிங் ஹால் தெரியுற மாதிரி தான் டிசைன் பண்ணிருக்காங்க. 20க்கு 11ங்கிற அளவுல மாடுலர் கிச்சனும் கூட ஒன்று கொடுத்துருக்காங்க. பிளஸ் அட்டாச்டு டைனிங் ஏரியா கூட வந்துருங்க. அதுக்குள்ளேயே வீட்டுக்கு ரொம்ப முக்கியமான ஏரியான்னு பார்த்துட்டா கிச்சன் தானுங்க. அதுவும் சிம்னி போட்டு மாடுலரா நீட் அண்ட் கிளீனா பக்காவா டிசைன் பண்ணிருக்காங்க. கிச்சன்ல செல்ஃப் ஒர்க், கபோர்ட் ஒர்க் சுத்தியுமே பண்ணி கொடுத்துருக்காங்க. பார்க்கறது ஃபர்ஸ்ட் பெட்ரூமுங்க. 10க்கு 16ங்கிற சைஸ்ல வந்துருமுங்க. கபோர்ட் ஒர்க், சீலிங் ஒர்க், லைட்டிங் ஒர்க்னு அவ்வளோ கிராண்டா பண்ணி கொடுத்துருக்காங்க. வித் அட்டாச்சு டாய்லெட்டோட வந்துருங்க. அதுவும் வெஸ்டர்ன் டாய்லெட்டா தான் வந்துருங்க. ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் வரைக்கு ஸ்டெப்ஸ் எல்லாமே கிரானைட் போட்டிருக்காங்க. சைடு ஃபுல்லாவே கிரில் போட்டு கிளாஸ் போட்டு நீட்டா ஒர்க் பண்ணிருக்காங்க. ஸ்டெப்ஸ் ஃபுல்லாவே ஆட்டோமேட்டிக் லைட்டிங் சிஸ்டம் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸ்டெப்ஸ் ஏறி மேலே வந்தோன்னையும் 17க்கு 10ங்கிற அளவுல பெரிய லிவிங் ஏரியா கூட ஒன்று கொடுத்துருக்காங்க. அதுக்குமே சீலிங் ஒர்க், லைட்டிங் ஒர்க் எல்லாம் அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. மாடியில் ஃபர்ஸ்ட் பெட்ரூம் பார்க்குறவங்க 10க்கு 16ங்கிற சைஸில் வந்துருங்க. கபோர்ட் ஒர்க், சீலிங் ஒர்க், லைட்டிங் ஒர்க்னு அவ்வளோ கிராண்டாக பண்ணி கொடுத்துருக்காங்க. வித் அட்டாச்சு டாய்லெட்டோட வந்துருங்க. வீடே ஃபுல்லாகவே செமி ஃபர்னிச்சர்டு வில்லாவாக தான் வந்திருக்குங்க. இப்போ பார்க்குறது செகண்ட் பெட்ரூமுங்க. 10க்கு 16ங்கிற சைஸில் தான் வந்துருமுங்க. இதுவும் சேம் சைஸ், சேம் ஒர்க் தான் பண்ணியிருக்காங்க. 22க்கு 10ங்கிற அளவில் பால்கனி ஏரியா வந்துருங்க. ஒரு ஃபங்க்ஷன் பண்ணணும்னா கூட மேலேயே பண்ணிக்கலாமுங்க. மொட்டை மாடியில் 2 டேங்க் வச்சிருக்காங்க. நல்ல தண்ணிக்கு தனியாக, சப்ப தண்ணிக்கு தனியான்னு சொல்லிங்க. வீட்டை சுற்றியுமே சின்ன கார்டன் ஏரியா பண்ணி கொடுத்துருக்காங்க. தண்ணிக்கு பிரச்சனையே கிடையாதுங்க. ஒரு போர் இருக்குங்க, கார்பரேஷன் வாட்டர் கனெக்ஷன் இருக்குங்க. வாஸ்து பிரகாரம் முன்னாலேயே பெரிய நிலத்தொட்டி கூட கட்டியிருக்காங்க. 4.60 சென்டில் 2850 ஸ்கொயர் ஃபீட் பில்டப் ஏரியாவில் சூப்பராக வாஸ்து பிரகாரம் இந்த வீடு அமைஞ்சிருக்குங்க. துடியலூர் ராமகிருஷ்ணா காலேஜ் பக்கத்தில் இந்த ப்ராப்பர்ட்டி இருக்குங்க. டிஸ்பிளேல இருக்கிற கான்டாக்ட் நம்பர் கான்டாக்ட் பண்ணுங்க. பிரைஸ்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்க. உங்களுக்கு டீடைல் ஷேர் பண்றவங்க நம்ம பேஜை ஃபாலோ பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. வணக்கம்ங்க.